பாஷ்யத்தை யார் காப்பாற்றுவது என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. தம்பியை பாஷ்யம் காப்பாற்றுவது இருக்கட்டும், பாஷ்யத்தை யார் காப்பாற்றுவது என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. இன்னொன்று, அந்த செங்கு ஏங்க இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்டால் செங்குக்கு அவ்வளோதான் விவரம். இது இந்த மாதிரி திவாகரன் கூட நெருக்கமாக இருக்கிறத எடப்பாடி எப்படி பார்ப்பார், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. திரு பழனிசாமி அவர்களுக்கு இந்த மாதிரி திவாகரன் கூட நெருக்கமாக இருக்குது, அபினேஷ் கூட நெருக்கமாக இருக்குது, இந்த வேலைகளை செய்வதெல்லாம் தெரியுமா இல்லையா என்பது தெரியவில்லை. நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். ரத்தீஷ் அவர்கள் நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாஷ்யம் ஓனர் சொன்னார். அப்படி சொல்லும்பொழுது இன்னும் பாஷ்யத்தை பற்றி நிறைய தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. தம்பியை காப்பாற்றுவாரா பாஷ்யத்தின் நிறுவனர்? ஏன்னா இப்போ ஈடிக்கு ஒரு பின்னடைவு ஆயிருக்கு. ஸோ பாஷ்யம் ஓனர் ரத்தீஷை காப்பாற்றுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ரத்தீஷ் திரும்ப வரலாம். ஸோ அதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்காங்க சார். பாஷ்யத்தை யார் காப்பாற்றுவது என்ற கேள்விதான் இப்போது எழுந்திருக்கிறது. தம்பியை பாஷ்யம் காப்பாற்றுவது இருக்கட்டும், பாஷ்யத்தை யார் காப்பாற்றுவது என்ற கேள்விதான் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல உள்துறை அமைச்சரின் பெயரை இவர் தொடர்ந்து தவறாக பயன்படுத்தி வந்ததால் உள்துறை அமைச்சகம் பிறப்பித்த அந்த உள்துறை அமைச்சகம் மத்திய உளவுத்துறையை விசாரிக்க சொன்னதன் அடிப்படையில் தான் இந்த சீக்ரெட் நோட்டு வந்திருக்கு. அந்த சீக்ரெட் நோட்டை தான் நம்ம டீட்டெயில்ஸ்லாம் ரிவீல் பண்ணோம். இப்போது அடுத்தடுத்து பாஷ்யத்தோட விவரங்கள் எல்லாம் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 30 மார்ச் 2023 அன்று பாஷ்யம் ஒரு விமான நிறுவனத்தை தொடங்கியிருக்கிறார்கள். பாஷ்யம் ஏவியேஷன் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் சென்னை டி நகரில் இருக்கக்கூடிய அவங்களோட முகவரியை போட்டு பாஷ்யம் யுவராஜ் அபினேஷ் மற்றும் ராதாகிருஷ்ணன் யுவராஜன் மற்றும் யுவராஜன் அபினேஷ் ஆகிய 2 பேர்களை இயக்குநராக கொண்டு 5 கோடி முதலீட்டில் இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டிருக்கிறது. இது போக சமீபத்தில் 1100 கோடி மதிப்புள்ள ஒரு ஹேடஸ் ரோடில் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பில்டிங் ப்ராப்பர்ட்டியை பாஷ்யம் வாங்கினார்கள் என்று செய்தி பிஸ்னஸ் லைனில் செய்தி வெளிவந்திருந்தது என்று நான் சொன்னேன். அதில் அந்த டீல் எப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஒரு கிரவுண்டோட வேல்யூ 8 முதல் 9 கோடி. ஓகேங்களா? ஸோ அது கிட்டத்தட்ட ஆக்ஷன், யார் வாங்குறீங்களோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 8 முதல் 9 கோடி, மொத்தம் 5.78 ஏக்கர் அந்த ப்ராப்பர்ட்டி. 8லேருந்து 9 கோடிக்கு அங்கே விலை போகுது. எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஆக்ஷன் கேட்குறாங்க. கடைசியாக காம்படிஷன் பிட்வீன் அரிஹந்த் பில்டர்ஸ் அண்ட் பாஷ்யம். அரிஹந்த் பில்டர்ஸ் 9 கோடி வரைக்கும் கேட்குறாங்க. ஒரு ஸ்டேஜில் அவங்க அரிஹந்த் நின்ன உடனே பாஷ்யம் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கிரவுண்டு 9 கோடி தான் மார்க்கெட் வேல்யூ, அந்த இடத்துல 11 கோடி கொடுத்து வாங்குறாங்க. பாஷ்யம் பே பண்ணியிருக்கிறதா அக்ரி பண்ண டோட்டல் வேல்யூ 1100 கோடி, 1100 கோடி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு வெறும் 800 கோடி ரூபாய். இந்த டீலை எப்படி இவர்கள் ஃபுல்ஃபில் பண்ண போகிறாங்க என்பது மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கே வியப்பாக இருக்கிறது. இன்னொரு சிக்கல் என்னென்னா, இந்த 1100 கோடியை நீங்கள் டெவலப் பண்ணி ரெக்கவரி பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் அ வயபிள் ப்ராஜெக்ட். 60 அடி ரோடு அகலம் இருந்துச்சுன்னா எஃப்எஸ்ஐ கூடுதலாக வரும். அங்கே ரோடு 50 அடி. ஸோ குறைந்த எஃப்எஸ்ஐ தான் கிடைக்கும். நீங்கள் 1100 கோடி கொடுத்து லேண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணுறது. எஃப்எஸ்ஐனா என்னது சார்? ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ். எவ்வளோ உயரம், எத்தனை மாடிகள் கட்டலாம். அதாவது ரோடு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு நீங்கள் ஹைட்டாக கட்டிக்கலாம். மெட்ரோ இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் எஃப்எஸ்ஐ அதிகம். அதுக்கு தான் பாஷ்யத்தோட ப்ராப்பர்ட்டிஸ் பூரா மெட்ரோவுக்கு அருகில் வந்திருக்கிறது என்று நான் சொன்னேன். இது போக பாஷ்யத்தோட 2 ப்ரைம் ப்ராப்பர்ட்டிஸ் லொக்கேஷனில் வாங்கியிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இந்த க்ரௌன் பிளாசா ஹோட்டல், இந்த அடையார் கேட் ஹோட்டல்னு சொல்லுவாங்களா, அந்த ப்ராப்பர்ட்டி அண்ட் பிரார்த்தனா டிரைவின், அதுவும் பெரிய ப்ராப்பர்ட்டி. இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கும் டெவலப் பண்ணுறோன்னு சொல்லி அங்கேயும் இந்த க்ரௌன் பிளாசா ஒரு சதுரடி 50,000 ரூபாய் என்று ஏற்கனவே சொன்னேன்ல நான், 50,000 ரூபாய். பிரார்த்தனாவும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்டாக தான் வருது. அது இந்த 2 ப்ராப்பர்ட்டிக்கு இன்னும் ரெரா அப்ரூவல் வரல. ரெரானா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டிங் அத்தாரிட்டி, அவங்களோட அப்ரூவல் இருந்தால் தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக அட்வான்ஸ் வாங்கணும். ரெரா அப்ரூவல் இல்லைன்னா யூ கெனாட் கமென்ஸ் அ ப்ராஜெக்ட். பார்த்துருக்கேன் சார். இப்போ வீடு விற்கிற அந்த விளம்பரத்துக்கு கீழெல்லாம் ரெரா அப்ரூவ்டுன்னு போட்டிருப்பாங்க. ரெரா அப்ரூவலே இல்லாமல் 500 கோடி ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கார் பாஷ்யம். திஸ் இஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ். அண்ட் 30/3/2023 பாஷ்யம் ஏவியேஷன்ஸ் தொடங்கப்பட்டதிலிருந்து இன்று வரை அந்த தனி விமானத்தில் பயணித்த பயணிகளின் பட்டியலை மத்திய உள்துறை எடுத்திருக்கிறது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அது போக இந்த ப்ராஜெக்ட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் ஸ்க்ரூட்டினி. யார்கிட்ட சார் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு? பப்ளிக் கிட்ட இருந்து. இந்த பிரார்த்தனா தியேட்டர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கும் அடையார் ப்ராஜெக்ட்டும் அதான் அவரோட ஸ்டைல் சொன்னேன்ல நான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இன்னொன்று, நிறைய பணம் இருக்கிறவங்க இப்போது நீங்கள் ஒரு 200 கோடி ரூபா பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க. க்ரௌன் பிளாஸாவில் ஒரு 2 ஃப்ளாட் வாங்குறதுன்னா உங்களுக்கு கஷ்டமா?
அப்போது இது வந்துருச்சு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கியிருக்காரு. திஸ் அன் அஃபென்ஸு. இன்னொன்று, இப்போ நீங்கள் பிளாக்ல வாங்கியிருந்தாருன்னா அட்வான்ஸ் நீங்கள் அதை உங்களை கண்டுபிடிக்கவே முடியாது. ஒயிட்லேயும் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ். ஒயிட்டில் வாங்குறது இட்ஸ் அன் அஃபென்ஸ். அவரோட ப்ராஜெக்டே ஸ்கிராப் ஆகிடும். இது போக மிடாஸ் ஆலை யாரோடையதுப்பா? சசிகலா அவங்க குரூப், மன்னார்குடி குரூப்னு சொல்லுவாங்க. அவங்களால இப்போ நடத்த முடியல. அவங்கக்கிட்ட ஆர்டர் வாங்க மாட்டாங்க. ஆர்டர் வாங்க மாட்டாங்க, நடத்த முடியல. நடத்த நிலைமையில் அந்த அம்மாவும் இல்லை, ஃபேமிலியிலையும் யாரும் இல்லை. இந்த மிடாஸ் நிறுவனத்தை லீஸுக்கு எடுத்து நடத்தினா அடுத்த கவர்மெண்ட்டில் அதிமுக ஆட்சி வந்த பிறகு மிடாஸ் நிறுவனத்திற்கு ஏகப்பட்ட ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த மிடாஸ் நிறுவனத்தை லீஸுக்கு கொடுங்கன்னு சசிகலாவிடம் பேசி அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு பாஷ்யம் பயன்படுகிறார். இந்த அபினேஷ் தான் சசிகலாவை கன்வின்ஸ் பண்ணுறாரு, இவங்ககிட்ட கொடுத்துருங்கன்ட்டு. இந்த ப்ராஜெக்டில் இப்போ அபினேஷ் டைரெக்டாக இதில் இன்வெஸ்ட் பண்ணல, யாராவது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆடு வேண்டும் அல்லவா? ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ் குழுமத்தின் வெங்கடாஜலம் அவர்களின் மகன் செங்கோ என்கிற செங்கட்டுவனை அழைத்து வந்து இந்த மிடாஸை நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு லீஸுக்கு எடுக்கிறதுக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு ஒரு பெரும் தொகை கைமாறி விட்டது சசிகலாவுக்கு. அபினேஷ் முன்னின்று இதை நடத்துகிறார். இந்த அபினேஷ், சசிகலா இவர்களெல்லாம் இணைப்பதற்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? அபினேஷ், சசிகலா, செங்கு எல்லாரையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை? யாராக இருக்கும்? சசிகலா தரப்புல இருக்கோ யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. வேற அபினேஷ் தரப்புல இருப்பாங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி ராசத்தின் எல்லா இடத்துலயும் இருக்காரு. அபினேஷ் சொன்ன உடனே நீங்க வரணும். அபினேஷ் சசிகலான்னு சொன்ன உடனே நீங்க கரெக்டாக பிடிக்க வேணாமா? நாட் எங்கெங்க இருக்கு. திவாகரனின் மகன், சசிகலா அவர்களின் தம்பி திவாகரனின் மகன் திரு ஜெயானந்த் அவர்களோடு சமீப காலமாக ஒரு 6 மாதமாகவே ராஜ்சத்தியன் நெருக்கமாக சுற்றி கொண்டிருக்கிறார் என்று தகவல்கள் வந்த வண்ணம் இருந்தன. ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பு, காஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்தால் இதுதான் டீல். இந்த ப்ராஜெக்ட் வயபுலா இல்லையானே தெரியாமல் செங்கு பெரிய தொகை அமௌண்ட் எனக்கு தெரியல, இந்த டீலை செங்குவுக்காக செய்து கொடுத்ததற்காக சசிகலா மற்றும் செங்குட்டுவன் ஆகிய 2 தரப்பிலிருந்தும் கமிஷன் பெறப்பட்டுள்ளது. பெரிய அமௌண்ட்டுன்றாங்க. ஐ டோன்ட் நோ. 1% சார். ரியல் எஸ்டேட்டில் வந்து ஒரு இது இருக்குது சார். ஆக்சுவலாக நீங்கள் விற்கிறவங்களா இருக்கலாம், நான் வாங்குறவங்க தான். நான் 2 சைட்லேருந்து ஏன்னா அமௌண்ட் பெருசு. நான் 10 கோடி விற்கிறேன்னா எனக்கு வந்து உங்களால் இப்போ லைக் ஒரு 10% தான் தர முடியாது. 1%ன்னு வச்சுப்பாங்க. 1%னா அது 10 லட்சம் வரும். ஓகேவா? 10 லட்சம்ன்றது பெரிய விஷயம் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 100 கோடினா 1%னா. இன்னொன்று, அந்த செங்கு ஏங்க இன்வெஸ்ட் பண்ணான்னு கேட்டால் செங்குக்கு அவ்வளோதான் விவரம். இல்லை, அவர் தான் அதிமுக ஆட்சி வந்தால் அவருக்கு வந்து ப்ராஜெக்ட் வரும்னு நம்பி தானே பண்ணுறாரு. கரெக்டுமா. சசிகலாவுக்கு எப்படிமா எடப்பாடி கொடுப்பார் ஆர்டரு? செங்குக்கு தானே கொடுக்க போகிறாரு இப்போ. செங்கு லீஸுக்கு எடுத்து வச்சிருப்பார். இருந்தாலும் மிடாஸோட அசோசியேட் ஆகிறத விரும்புவாரா எடப்பாடி? இன்னொன்று சார், ஆட்சி அதிமுக தான் வரும்ன்ற நம்பிக்கை என்ன இருக்கு? அதிமுக ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்கு தானே ராஜ்யத்தின் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ கூப்பிட்டு ஒரு லியோ கரெக்டாக பிடிச்சிட்டு அப்படி இவர் தான் இந்த டீலை ஏற்பாடு பண்ணது. இது இந்த மாதிரி வந்து திவாகரன் கூட நெருக்கமாக இருக்கிறத எடப்பாடி எப்படி பார்ப்பார், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. திரு பழனிசாமி அவர்களுக்கு இந்த மாதிரி திவாகரன் கூட நெருக்கமாக இருக்குது, அபினேஷ் கூட நெருக்கமாக இருக்குது, இந்த வேலைகளை செய்வதெல்லாம் தெரியுமா இல்லையா என்பது தெரியவில்லை. நிகழ்ச்சியை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். சார், சம்மந்தம் இல்லாத ஒரு கேள்வி தான். பரவாயில்ல, கேளுங்க. இப்போ சார், நேற்று வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கார்ட்டூன் வருது. வந்ததுக்கப்புறம் ஐடி வந்து ரொம்ப பொறுமையாக ரியாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்தவர்களே ஒரு கலக குரல் எழுப்பியிருக்காங்க. எவ்வளோ பொறுமையாக அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாங்க? ஒருவேளை ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின், நீங்கள் அதிமுக ஐடி விங்கோட தலைவர்னு வைங்களேன், எவ்வளோ சீக்கிரத்தில் ரியாக்ட் பண்ணுவீங்க? அதிகபட்சம் 15 நிமிஷமா, அதுக்கு மேலே ரியாக்ஷன் டைம் இருக்கக்கூடாது. என்னென்னா, எடப்பாடி பழனிசாமின்றவர் உங்களோட லீடர், அவர் தான் ஹீரோ. அந்த ஹீரோன்ற இமேஜுக்கு பின்னாடி தான் நீங்கள் சண்டை போட போகிறீங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஹீரோவோட இமேஜுக்கு லேசாக டென்ட்டு வரும்போது உடனடியாக நீங்கள் தாக்குதலை தொடுக்கணும், பதில் தாக்குதலை தொடுக்கணும். தொடுக்காமல் தாமதிச்சிங்கன்னா தொண்டை சோர்வாயிடும். அதை நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாது. இது ஏன்னா திஸ் இஸ் அ வார். ஓகே, உங்கள் லீடரை எதிர்த்தரப்பு இட்ஸ் அ பேட் டேஸ்ட்டு. நான் அதை பற்றி பேசவே விரும்பலை, நீங்கள் கேட்டதுனால பதில் சொல்கிறேன். டிஆர்பி ராஜாவுக்கு இவ்வளோ தான் அறிவு. உண்மையிலே சொல்கிறேன், ஆள் தான் இவ்வளோ வளர்த்தியாக இருப்பார். அறிவு அதில் பாதி அளவு தான். தியாகராஜன் செய்வார பார்த்தா பிடிஆர் தியாகராஜன் இல்லை, தியாகராஜன் அவர்கள் இருக்கும்போது வரைக்கும் வந்து திமுக அந்த ஐடிங்க ரொம்ப கருத்தியலாக டீசெண்டாக இருந்துச்சு. ஐடியாலஜிக்கலாக சண்டை போடுவாங்க, பிடிங்கிட்டாங்களோ அதனால தான் பிடிக்கிட்டாங்க. இந்த மாதிரினா திமுகவுக்கு டீசென்சிக்கு என்ன சம்பந்தம்? உனக்கு நான் வெளில போ. இல்லை சார், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்குது, அதுக்கு பின்னாடி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த உடனே ஒரு டிஆர்பி ராஜா இப்படி தான் பண்ணுவார். வந்த உடனே அவங்க வந்துட்டாங்கன்னா நீங்கள் பாருங்கள், நவ் த ஆங்கிலத்தில் க்ளவுஸ் ஆர் ஆஃப்னு சொல்லுவாங்க. அவன் டீசெண்டாக சண்டை போட்டால் நீங்களும் டீசெண்டாக சண்டை போடணும். அவன் தரந்தாழ்ந்து உங்கள் லீடரை விமர்சனம் பண்ணுறான்.
15 நிமிஷத்தில் ரியாக்ட் பண்ணிடணும். அவ்வளோதான். ரியாக்ட் பண்ணுறதோட இல்லாமல் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா ஒட்டு மொத்தமாக உங்களோட ஈகோ சிஸ்டத்தை இறக்கி விட்டுறணும். டிஆர்பி ராஜாவெல்லாம் அச்சு துவம்சம் பண்ணணும். உங்களோட வாட்ஸ்அப் குழுக்கள் இருக்கணும். ஒரு ஐடி விங்கும் அதிமுக இருக்கா இல்லைன்னு தெரில, இருந்துச்சுன்னா அதில் போட்டு டார்கெட்டடாக அடிங்க. உதயநிதி ஃபேமிலி எழுங்க, சிஎம் ஃபேமிலி எழுங்க, அடுத்த தடவை இதை டூஜியை செய்யறதுக்கே எழுங்க. பயப்படணும். அடுத்த வாட்டி நம்ம பொதுச் செயலாளர் அவதூறாக பேசுறதுக்கு அவங்க யோசிக்க கூட கூடாது. இதான் ரியாக்ஷன். தெரியுதா? அப்போ தான் உங்கள் கேரக்டர் குஷியாவான். பரவாயில்ல அடிக்க சொல்லிட்டாங்கன்ட்டு. புரியுதா? அப்போ அதில் வந்து ஒரே ஒரு கட்டுப்பாடு, பெண்களை தப்பாக பேசாதீங்க. இது ஒன்று தான் லைனு. மற்றபடி போட்டு அடிக்கும் பாஸ்ன்னு இறக்கி விட்டணும். அப்புறம் அவங்களே இறங்கி வருவாங்க. பாஸ் ரைட்டு, ஓகேண்ணே, நீயும் பேசு நானும் பேசுகிறேன். சி.வி. சண்முகம் அவர்களுடைய அறச்சீற்றம் அது பார்க்குறதுக்கே உண்மையாக மகிழ்ச்சியாக இருந்தது. ஸோ இப்படி இருக்கணும். இப்படி இதுதான் அது. பார்த்தீங்களா, அதை காட்டுற என்ஜாய் பண்ணுறாங்களா சி.வி. சண்முகம் பேசுகிறத? அப்படி தான் சி.வி. சண்முகம் ஏன் பேசுகிறாரு இப்படி? இவ்வளோ நாள் எப்படி பேசிட்டு இருந்தார்? இவ்வளோ நாள் இந்த பேச்சு பேசினார் அவர். டே ராஜா அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா? வரியாடா? இப்படி தான் பேசுகிறாரு. இன்னொன்று, நீ இப்படி காட்டுன்னு போட்டால் இப்படி தான்ப்பா பேசணும்டா. மேடை போட்டு பேசு. மேடை போட்டு பேசுகிறா நீ. ஏசி ரூமில் உட்காந்துன்னு இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுகிற வேலை வச்சுக்காதடா. மேடை போட்டு பேசுகிறா தைரியம் இருந்துச்சுன்னா. இப்படி தான் பேசணும் இல்லையா? அப்போது அதுக்கு இதுதான் எதிர்வினையாக இருக்கணும். நீங்கள் சாவகாசமாக பொறுமையாக தூங்கி எழுந்துச்சு என்ன பண்ணலாம் ஆக என்று விவாதித்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அது எப்படி போகும் என்பதை சொல்லணும். கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. ஸோ அதுக்குள்ளேயே தொண்டர்கள் இதை அவங்களுக்கான டைரக்ஷன் கிடைக்காம போயிடும். டைரக்ஷன் நீங்கள் தானே கொடுக்கணும் தொண்டர்களுக்கு. 77,000 நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த வழியில் பயணிக்க வேண்டும் என்ற டைரக்ஷனை தலைமை தானே கொடுக்கணும். தலைமையே டைரக்ஷன் இல்லாமல் இருந்தா, தலைமை திமுக டைரக்ஷனுக்காக ஒரு வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அதான் சார், இதுக்கு முன்னாடி சார் கார்ட்டூனுக்கு முன்னாடி வந்து போலி விவசாயி உண்மையான விவசாயின்ற பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதை டைவர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை மாதிரி பண்ணாங்களான்னு தெரில நம்மளுக்கு. இன்னொன்று, எதுக்காக அவங்க செஞ்சுருந்தாலும் உங்கள் லீடரை அட்டாக் பண்ணுறான். அவ்வளோதான். எதுக்காக வேணால் அவங்க செய்கிறதா இருக்கட்டும். உங்கள் லீடரை அட்டாக் பண்ணால் திருப்பி ஐடியா அவ்வளோதான். இல்லை ஏதாவது யோசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? உங்கள் தலைவரை, உங்களோட நீங்கள் உங்கள் கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு லீடரை, மாஸ் லீடரை இந்த மாதிரி ஒரு எதிராளியை அவதூறாக இழிவு செய்வது போல் பேசும்போது அதற்கு எதிர்வினை ஆற்ற உங்களுக்கு 5 மணி நேரமா?